பெற்ற பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, சப்போஸ் நம்ம பொண்ணு ஒருத்தனை இவனை கட்டிக்கணுன்னு அவங்க அந்த பையனோட அப்பா அம்மாவே சம்மதம் பண்ணி பேசி அந்த குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுற 2 வீட்டார் சம்மதத்தோடு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால், நான் என்னங்கிறேன்னா, அந்த கல்யாணத்துக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பையன் பொண்ணு வீட்லேயே செட்டில் ஆகிற மாதிரி வர்றது, நைட்டு இங்கேயே தங்குறது, 2 நாள் இருக்கிறது, 4 நாள் இருக்கிறது பொண்ணோட, அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. ஏன் தெரியுங்களா, காலங்கள் எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா, ஆசை 60 மோகம் 30ன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அந்த பையன் சரி சம்மதிச்சிட்டாங்கன்னு அந்த பொண்ணும் பையனும் வெளியே சுற்றுறதும், பொண்ணு வீட்லேயே செட்டில் ஆகிறது கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்புறம் 2 பேரும் ஒன்றா அங்கிங்கி போகிறது வர்றது எல்லாமே செஞ்சுட்டு, நாளைக்கு அவங்க கல்யாணம் மூச்சு போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பையன் என்ன சொல்லுவானா, உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்கள் குடும்பம் எப்படிப்பட்டது என்ன ஏதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்தேன், உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் விட்டு கொடுத்துட்டு போனாங்க, கண்ணு மூணத்துக்கே புள்ள இப்படி தப்பு பண்ணுறான்னு எந்த தாய் தகப்பனும் விடுவாங்களா, கல்யாணம் பண்ணு எங்கேயா இருந்தாலும் நீ வெளியே போவா அப்படின்னு உண்மையாக ஒரு ஒழுக்கமாக இருக்கிற பேரண்ட்ஸு சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டாங்கன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா பெற்றவங்க மனசு எப்படி சுருக்குன்னு படும். பையனை பெற்ற தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒன்றுமே கிடையாதுங்க, ஓப்பனாக சொல்கிறேன். நம்ம பையன் எப்படியோ கல்யாணம் பண்ணுறான் போகிறான் வரான்னு, ஆனால் தன் பெண் குழந்தைய பெற்ற தாய்க்கு தான் பாதிப்பு ஜாஸ்தி. அந்த காலத்தில் சும்மா சொல்லலைங்க, நெருப்பை மடியில் கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்புறம் பெண் குழந்தைய பெற்ற பேரண்ட்ஸுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நல்லதாக தெரிகிறத பின்னாடி பாதிக்கும். கடவுள் எப்போவுமே ஃபஸ்ட்டு சந்தோஷத்தை கொடுத்தா அடுத்தது துக்கத்தை கொடுக்க, கவலை கொடுக்கும், மனவேதனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பெண் குழந்தைய பெற்ற ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கணும். நமக்கு அந்த பையனே பிடிச்சிட்டாலும் 3 மாதம் 6 மாதம் உறுதி பண்ணினாலும், இந்த பாருப்பா 2 பேரும் ஒன்றா சுற்றுறதோ நீ இங்கே 2 நாள் 4 நாள் தங்குறதோ போகிறதோ வேண்டாம், நீ உன் வேலையை பாரு, ஃபோனில் பேசுங்க, போங்க வாங்க, அப்படி நீங்கள் அந்த ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா, நாளைக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரையில் உங்களை அவங்க அம்மா அப்பாலாம் ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துனாங்க, ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சொல் வரும். நான் இந்த பதிவு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் பின்னாடி அந்த பாதிச்சு நின்று அந்த பேரண்ட்ஸு சொல்லி அழுகிறப்ப மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பதிவுக்கு நீங்கள் எனக்கு லைக்கே கொடுக்கலினாலும் என் மனசில் பட்ட இந்த பதிவை நான் கண்டிப்பாக உங்களிடம் சொல்லணும். அதனால தான்